நான் பல நாட்களாக எல்லா காகங்களையும் ஏமாளிகள் என்று நினைத்திருந்தேன். ஆனால் சமீபத்தில் அது உண்மையல்ல என்று தெரிந்து கொண்டேன். ஆம், நாம் கேள்விப்பட்டது என்ன? குயிலுக்கு கூடு கட்டத் தெரியாது, அதனால் அது காக்கையின் கூட்டில் தனது முட்டையை இடுகின்றது என்று. சரியா? எனினும் காகம் முட்டாளா என்ன? அதற்கு தனது முட்டைக்கும் இன்னொரு பறவையின் முட்டைக்கும் வித்தியாசம் தெரியாதா என்ன? இல்லையெனில் குயில் அச்சு அசலாக காக்கையின் முட்டையைப் போலவே நகலெடுத்து முட்டையிடுமா என்ன? நான் பலமுறை யோசித்திருக்கிறேன். ஆனால் சமீபத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தெரிந்து கொண்டேன். குயில் மெனக்கெட்ட காக்கையின் முட்டையைப் போலவே முட்டையிட முயல்கிறது. எனினும் பாதிக்கு பாதி காகங்கள் அந்த முட்டையை அடையாளம் காண்கின்றன. இருந்தாலும் அது தனது முட்டை இல்லையென்று தெரிந்தாலும் காகங்கள் குயில் முட்டையை தள்ளிவிடுவதில்லை. ஆராய்ச்சியாளர்கள் அதற்கு 2 காரணங்களைச் சொல்கிறார்கள். காகம் குயில் முட்டையை தள்ளிவிடும் வேளையில் தனது சொந்த முட்டையையும் சேர்த்து தள்ளிவிட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பதால். ஒருவேளை காகம் குயில் முட்டையை தள்ளிவிட்டால் குயில் காகத்தின் முட்டைகளை தள்ளிவிட்டு பழிவாங்கும் என்று காகம் சிந்திப்பதால். தனது காரியத்தில் மட்டும் காகம் கவனமாக இருக்க, நெல்லுக்கு இறைத்த நீர் புல்லுக்கும் பொசிவதைப் போல காகத்தின் கூட்டில் தன் குஞ்சுகளை வளர்த்து விடுகின்றன குயில்கள். பாருங்களேன், நாமும் கூட சில நேரங்களில் இந்த காகங்களைப் போலத்தான் இருக்கிறோம். தன்னலம் கருதியே சிலவற்றை விட்டுக் கொடுக்கிறோம். வலுக்கட்டாயமாக எதிர்த்து நிற்கதால் நமக்கே நஷ்டமென்று தெரிந்து கொண்டுதான் பணிந்து போகிறோம். அதை வைத்து நம்மை சாமர்த்தியமற்றவர்கள் என்றோ இளிச்சவாயங்கள் என்றோ யாரேனும் சொன்னால் அது அவர்களது முட்டாள்தனத்தையே காட்டுகிறது. சரியான இடங்களில் அமைதி காக்கிறவர்கள் புத்திசாலிகளே. சரியான நேரத்தில் விட்டுக் கொடுத்துப் போகிறவர்கள் எல்லோரை விடவும் சாமர்த்தியசாலிகளே. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான குட்டி கதையை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனல் ஈகிள் என்டர்டெயின்மெண்ட் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ பண்ணுங்க.